சார் வணக்கம் சார். சார் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எவால்வ் பிராண்டில் ST302 3 ஃபேஸ் பம்ப் ப்ரொடக்டர். இது அப் டு 7.5 HP வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 டைப் ஆஃப் மோட் இருக்குது. மேனுவல் மோட், செமி ஆட்டோ, ஆட்டோ அண்டு சைக்கிளிக். அண்டு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட் ஆஃப் இருக்குது, ஓவர்லோட் அண்ட் ட்ரை ரன், ஃபேஸ் ரிவர்சல் அண்டு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்ஷன். ஒரு ஃபேஸ் இல்லைனாலும் ட்ரிப் ஆயிருங்க சார். சார் இதில் வந்து 3 டைப் ஆஃப் பம்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். மோனோ பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பனல் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு சப்மர்சிபிள் போர் பம்பும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இல்லை நான் எப்படி ஒயரிங் கனெக்ஷன் எப்படி செட்டிங்ஸ்ன்னு நான் இப்போ சொல்கிறேன் சார். இப்போ நான் 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிருங்க சார். நெக்ஸ்ட்டு F+F- வந்து ஃப்ளோட்டோட பாயிண்டிங் சார். RYB இது வந்து ஃபேஸ், இன்புட் ஃபேஸ் ரெட் எல்லோ ப்ளூ. UVW வந்து பம்போட ரெட் எல்லோ ப்ளூ அவுட்புட். நெக்ஸ்ட்டுங்க சார், இது வந்து ஆட்டோ பைபாஸ்க்காக உள்ள சுவிட்சுங்க சார். கீழே டவுனில் இருந்துச்சுன்னா ஆட்டோ, மேலே அப்பில் இருந்துச்சுன்னா பைபாஸ். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு யூனிட் ஆன் பண்ணோடனே நமக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் சார். வோல்டேஜ் அண்டு 00. இந்த கண்டிஷனில் நீங்கள் பம்ப் ஆன் பண்ணிவிட்டு ஆம்ஸ் கரெக்டான ஆம்ஸ் எடுக்குதா, நெக்ஸ்ட்டு இது ஆம்ஸ் கரெக்டான ஆம்ஸ் எடுக்குதா, நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வருதான்னு இன்ஷூர் பண்ணிவிட்டு ரீசெட் பட்டனை 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆட்டோ செட். எடுக்கக்கூடிய ஆம்ஸ்க்காக ஓவர்லோட் அண்ட் ட்ரை ரன் செட் ஆகிக்கிறோம் சார். ஆட்டோமேட்டிக்கலி செட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான் சார் செட்டிங்ஸ் இதில். அதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஆட்டோ செட் பண்ணல மேனுவலாக சேஞ்ச் பண்ணோம்னா செட்டை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஓவர்லோட் ஆம்ஸ் 6 ஆம்ஸ் செட் ஆகிருக்கு சார். 5 ஆம்ஸ் எடுத்ததுக்காண்டி 6 ஆம்ஸ் செட் ஆகிருக்கு. ட்ரை ரன் 4 ஆம்ஸ் செட் ஆகிருக்கு சார். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணோம்னா அப் ஏரோ டவுன் ஏரோ, இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் அதிகமாகும், ரீசெட் ப்ரெஸ் பண்ணால் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் ஆனு. COFனால் நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறோமா ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறோமா. UFனால் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறது, UDனா ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறது. நம்ம சேம் ஃப்ளோட்டு தான் சார். நம்ம சிங்கிள் ஃப்ளோட்டு தான். நம்ம ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட்டு ஹை வோல்டேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் சார். நெக்ஸ்ட் லோ வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு எஸ்கேப்பில் வச்சுட்டு ரீசெட் ப்ரெஸ் பண்ணோம்னா செட்டிங்ஸ்லேருந்து வெளில வந்துடும் சார். நெக்ஸ்ட்டு மோடு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, இப்போ வந்து மோடு இண்டிகேஷன் ஆஃபில் இருக்குது சார். ஆஃபில் இருந்துச்சுன்னா மேனுவல் மோட். இந்த ஏஎம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெட்டுனா செமி ஆட்டோ, க்ரீன்னா ஆட்டோ. இப்போ நான் ஆட்டோ மோடில் வச்சுருக்கேன் சார். இப்போ ஃப்ளோட்டுக்காக ரன் ஆகும். இப்படி ஃப்ளோட் கனெக்ட் பண்ணலாட்டி ட்ரை ரன்காக ரீஸ்டார்ட் டைமுக்காக ரன் ஆகும் சார். ட்ரை ரன் ரீஸ்டார்ட் டைமுக்காக பம்ப் ஆன் ஆயிடுச்சு. நான் ஃப்ளோட் கனெக்ட் பண்ணியிருக்கனால ஃப்ளோட்டுக்காக நான் இப்போ ஃப்ளோட்டை டேங்க் ஃபில் பண்ணுறேன். ஃபுல்லுன்னு வந்துட்டு நம்ம டிஸ்பிளே ஆகும் சார். நெக்ஸ்ட் நான் மறுபடியும் எம்டி பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆன் ஆயிடும் சார். இதே ஆட்டோ மோடில் நம்ம ட்ரை ரன் ரீஸ்டார்ட் டைம்னு ஒன்று வைக்கலாம் சார். ஆஃப் டைம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா டிஆர்டி 5 மினிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் 30 மினிட்ஸ் இல்லாட்டி 2 ஹவர் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ட்ரை ரன் ஆகிடுச்சுன்னா பம்ப் ஆஃப் ஆகிரும். மறுபடியும் 2 ஹவர் கழிச்சு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி பம்ப் ஆன் ஆகிக்கிறோங்க சார். அந்த மாதிரி பர்பஸ்க்காக ஒன்று. நெக்ஸ்ட்டு சைக்கிளிக் மோட்லேயும் அதே மாதிரி தான் சார். நம்ம ஆன் டைமும் வச்சுக்கலாம், ஆஃப் டைமும் வச்சுக்கலாம். இப்போ நான் சைக்கிளிக் மோட் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் மோட் வந்து சைக்கிளிக் மோட்.
இதில் வந்து நான் ஆன் டைமும் எவ்வளோன்னு செட் பண்ணிக்கலாம் சார். இப்போ எவ்வளோ நேரம் பம்ப் ஆனில் இருக்கணும், 5 மினிட்ஸ் ஆனில் இருக்கணும், 5 மினிட்ஸ் ஆஃப், 60 மினிட்ஸ் ஆஃபில் இருக்கணும். எனக்கு 5 நிமிஷம் ஆனில் இருக்கும், 60 நிமிஷம் ஆஃபில் இருக்கும். அந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம் சார். கன்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 4 மோட்லேயுமே ஃப்ளோட்டு ஆனில் வச்சுருந்தோம்னா மேனுவல் மோடில் மேனுவலாக ஆன் பண்ணி மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கலாம். டைமர் மோடில் மேனுவலாக ஆன் பண்ணி டைமருக்காக ஆஃப் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டுக்காக ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ மோடில் ஃப்ளோட்டுக்காக ஆஃப் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டுக்காக ஆன் ஆகிக்கிறோம், ஆஃப் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரை ரன்காகவும் ஆஃப் ஆகிக்கிறோம். சைக்கிளிக் மோடில் டைமருக்காக நமக்கு சைக்கிளிக்காக ரன் ஆகிக்கிட்டே இருக்குங்க சார். சப்போஸ் நம்ம ஃப்ளோட்டு டேங்க் ஃபுல்லானாலுமே அந்த டைமில் ஆஃப் ஆகிரும். இப்போ நமக்கு ஆன் டைம் ஒரு 5 மினிட்ஸ், ஆஃப் டைம் வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு ஆஃப் டைம் ரன் ஆகிருங்க சார். நெக்ஸ்ட்டு மேனுவல் மோடுக்கே கொண்டு போகிறதுனா மேனுவல் மோடில் மேனுவலாக ஆன் பண்ணி இப்போ நான் ஃப்ளோட்டுக்காக ஆஃப் பண்ணி காமிக்கிறேங்க சார். மேனுவலாக ஆன் பண்ணிட்டேன், ஃப்ளோட்டை டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணாலும் நமக்கு ஆஃப் ஆகிருங்க சார். FUL டிஸ்பிளே ஆகும்.